அண்ணா, அண்ணி. அருண், வாடா. நல்லா இருக்கியா? எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்கேன் அண்ணி. சரி, உங்க அண்ணன் உள்ள குளிச்சிட்டு இருக்காரு, இரு காஃபி கொண்டு வர எனக்கு. சரி அண்ணி. வாடா அருண், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்காரா? அவருக்கு என்னண்ணா, அவரு நல்லா இருக்காரு. நீங்களும் அண்ணியும் எப்படிண்ணா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன்ப்பா. இந்தடா காஃபி. சுடுப்பது பார்த்து. அண்ணி, ஒரு சின்ன உதவி, அதான் உங்களை தேடி வந்தேன். எதுக்குடா? எதுக்காக இப்படி தயங்குற? எதுவாக இருந்தாலும் தைரியமா கேடு. சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. மாதம் 50,000 சம்பளம். ஆனால் டெபாசிட் பண்ணாமல் 2 லட்ச ரூபாய் கட்ட சொல்கிறாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அங்கே இங்கேன்னு ஒரு 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 1 லட்ச ரூபாய் மட்டும் நீங்கள் கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா எனக்கு வேலை கிடைச்சதும் அதை திருப்பி கொடுத்துருவேன். நீ ஏய், 1000 2000னா பரவாயில்ல, லட்சக்கணக்கில் கேட்குறியாடா? ஏடா, உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அங்கேயும் கண்ணை உணவு வாங்கியாவது படிக்க வச்சேன். அதுக்கெல்லாம் தொட்டது 90க்கெல்லாம் விட பணம் வந்து நிற்ப. ஏண்டா, என்ன மனுஷன் நினைச்சியா இல்லை பணம் காய்க்கிற மெஷின் நினைச்சடா? அன்னைக்கு அப்படிதான் +2 முடிச்ச, டிகிரி படிக்கணும்னு சொன்னேன். உங்கள் அண்ணியோட நகை விற்று உன்னை படிக்க வச்சேன். இன்னைக்கு வேலைக்கு போகணும், எனக்கு லட்சக்கணக்கில் பணம்னு கேட்குற. டேய், நான் என்ன பரம்பரை பணக்காரன் இல்லடா. உங்கள் அண்ணன் ஒரு நடுத்தர ஏழாடா. இங்கே பாருடா, மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தை தான் உங்கள் அண்ணன் இப்படி பேசிட்டாரு. நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் பணக்காரங்க இல்லை. எங்கள் அப்பா என்னை பெரிய மனசு இல்லாமல் உங்கள் அண்ணனை வீட்டோட மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டாரு. எங்கே தான் மாப்பிள்ளைய யாராவது கேவலமாக பேசிடுவான்னு சொல்லி தான் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை வச்சு கொடுத்தாரு. அதில் இருக்கிற பணம் கூட எங்கள் அண்ணா முத்து ஓடுது. அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. அப்படி இருக்கும்போது இப்படி லட்சக்கணக்கில் பணம் கேட்டால் எப்பரா அருள்? அண்ணி, என் கூட படித்தவெல்லாம் கல்யாணம் வேலைன்னு செட்டில் ஆகிட்டாங்க. என்ன மட்டும் பஞ்சு பரதேசியாவே இருக்க சொல்கிறீங்களா? இத்தனை நாளாக பசி பட்டினி ஏழ்மையில் தானே இருந்தேன். இனிமேலாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா அண்ணி? எனக்கு உங்களையும் அண்ணனை விட்ட வேறு யார் அண்ணி இருக்கா? நான் யாருக்கிட்ட போய் நிற்பேன்? டே அருண், அழாதடா. ஆம்பளை பையன் எது கழுவுற? எனக்கு ஃபைனான்ஸ்லேருந்து 1 லட்ச ரூபா பணம் எடுத்து வந்து அவங்ககிட்ட கொடுங்க. அவன் வேலை கிடைச்சதை திருப்பி கொடுத்துருவான். போங்க. உங்கள் அப்பா கணக்கு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? இங்கே பாருங்க, அவங்க கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்க, கூட பிறந்தவன் கஷ்டம்னு வந்து நிற்கிறப்ப நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தா நல்லாவா இருக்கு? சரி சரி போங்க, முதல்ல பணத்தை எடுத்துட்டு வாங்க. போங்க. நீ அழாதடா, அதான் பணம் எடுக்க போயாச்சுல, கவலைப்படாத. இந்தடா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எனக்கு வேலை கிடைச்சதும் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கறது தான் என் முதல் வேலை. வரேன் நீ, வரேன். சரி, பார்த்து பத்திரமா போ. சரி, இப்படி பணத்தை எடுத்து கொடுத்துட்டியே, நாளைக்கு அவனுக்கு வேலை கிடைச்சி அவன் செட்டில் ஆகிட்டான்னு வச்சுக்கோயேன், நம்மளை கண்டுக்குவா போகிறான். அவன் என்னை மதிச்சாலும் மதிக்கனாலும் அவன் நல்லா இருந்தா அது நமக்கு தானேங்க பெருமை. இங்கே பாருங்க, அவன் எனக்கு மகன் மாதிரி. அதனால அவனோட வாழ்க்கையில் எனக்கு அக்கறை இருக்கு. சரி சரி, முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாம். வாங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதா? எப்படி எப்படி நல்ல வாய சம்பாரிச்சு நார வாய திங்கிறதா? இருடி, நாளைக்கு என் புருஷங்கிட்ட சொல்லி வைக்கிறேன் வேட்டு. பொன்னி, ஏன் பொன்னி ஒரு மாதிரியாக இருக்க? கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் கலகலன்னு பேசி சிரிப்ப, என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்க? அதுவாங்க, நீங்கள் கட்டின புடவையோட வா, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொன்னீங்க. நானும் உங்களை நம்பி இந்த கட்டின புடவையோடு வந்துட்டேன். என்ன பண்ண போகிறீங்களோன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன்.
உனக்கு நகை தானே வேணும், நாளைக்கே வாங்கி தரேன். எப்படி உங்க அப்பா கிட்ட சொல்லியா? இங்க பாருங்க, உங்க அப்பா பத்தி பேச வெள்ள வச்சுக்காதீங்க. அவரு எவ்வளவு பெரிய சுயநலவாதி தெரியுமா? ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெயை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணுன்னு உங்க தங்கச்சி தானே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. ஏன் உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, பெட்டு, ஏன் 50 பவுன் நகை போட்டாரு. அட சாமி, 50 பவுன் நகை எல்லாம் வேணாப்பா, அட்லீஸ்ட் ஒரு 5 பவுன் நகை போட்டிருக்கலாம்ல. ஏன் போடல? படிக்காத மோக்கம் தானே, கடைசி வரைக்கும் வீட்டில் வேலைக்காரனா வச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டாங்களோ என்னவோ. சீச்சி, என்ன பொண்ணு, அப்படியெல்லாம் நினைக்காத பொண்ணு. எங்கள் அப்பா யாருன்னு நினைக்கிறேன்? விரோதியாக இருந்தாலும் ஏன் விரும்பினன்றதுக்காக உங்கள் வீட்டு படியேறி எனக்காக பொண்ணு கேட்டவர். உங்கள் அம்மா எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அதையெல்லாம் பொறுத்துக்காம தன்னுடைய மகனுக்காக உன்னை பொண்ணு கேட்டு வந்தார். அது மட்டும் இல்லை பொண்ணு, எங்கள் அம்மா இறந்து 10 வருஷத்துலேயே நாங்கள்லாம் 10 வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அப்பயே தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் திறந்து எனக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார். இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா எங்கே நம்ம பிள்ளைங்களுக்கு சித்தி கொடுமை வருமோன்னு பயந்துக்கிட்டு தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி எங்களுக்காகவே வாழ்ந்தவர் பொண்ணு எங்கள் அப்பா. சும்மா அப்பா அப்பான்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, அப்படிப்பட்ட அப்பா எப்பேற்பட்ட மருமகனை கொண்டிருக்க தெரியுமா? என்ன சொல்கிற பொண்ணு? என்னங்க, நேற்று வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிச்சுது, ஏதாச்சும் புக்ஸ் படிக்கலாமேன்னு பார்த்தேன். கண்ணில் ஃபைனான்ஸ் புக்கு தான் கிடச்சிது. சரி, நம்ம ஃபைனான்ஸ் புக்கு தானே எடுத்து கணக்கு பார்க்கலாமேன்னு பார்க்கும்போது 1 லட்ச ரூபா குறையுதுங்க. அந்த பணத்தை யாரா எடுத்தாங்கன்னு பார்த்தா உங்க வீட்டை ஒருமை மோப்பல் எடுத்திருக்காரு. அதுக்கு உடந்த உங்க அப்பாவும் உங்க தங்கச்சியும். இப்ப சொல்லுங்க, இதுக்கு மேலேயே விட்டா நம்ம 2 பேரும் நடு தெருவுக்கு தான் போனோம். என்னங்க, வந்த புது பொண்டாட்டி என்னடா வந்தோடனே இப்படிலாம் பேசுறான்னு நினைக்காதீங்க. நம்ம நல்லதுக்கு தானே பேசினேன். என் மேல உங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்லையே? இல்லை பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். போடுவேன்
பந்தி வைக்கும் நேரம். அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு மம்புகள் என்ன வரம்புகள் விட்டு ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விடியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே, இணையான இளமானே துணையான இளமானே. ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். கட்டில் இடும் சூட்டோடு தொட்டில் கட்டு அன்னமே, முல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே. உன்னை ஒரு சேய் போலே என் மடியில் தாங்கவா, என்னுடைய தாலாட்டில் கண்மயங்கி தூங்கவா. ஆரீராரோ நீ பாட ஆசை உண்டு மானே. 6 7 கேட்டாலும் பெற்றெடுப்பேன் நானே. முத்தினம் வரும் முத்து தினம் என்று, சித்திரம் வரும் விசித்திரம் என்று. ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே. என்னையாளும் எஜமானே, என்னையாளும் எஜமானே. இந்த பீகாரக்காரன் எப்படியே ஐடியா பண்ணி நம்ம கொரோனா வார்டில் தூக்கி போட்டுட்டான். நம்ம பொண்டாட்டி வேற தனியாக வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறான். இவன் ஆப்போசிட்லேயே இருக்கிறான். இவன் நம்ம பொண்டாட்டியான்னு இதை கரெக்ட் பண்ண ஐயோ நினச்சாலே பயமாக இருக்குது. என்ன பண்ணுவானோ தெரியலையே. இவன் இந்த பீகாரக்காரனை பார்த்தாவே பயமாக இருக்குது. என்ன பண்ணுவானே தெரியலையே. அடியே சிட்டு எப்படி பண்ணுவேன். இது கொரோனா வேலை போட்டு அல்ல சளி இரும்புல போட்டு சார் முதல்ல மாஸ்க் போடு போடு, இதுல இருந்து எடுத்து போடு. முதல்ல மாஸ்க் போட்டு கப்பு சுப்புன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு முதல்ல தூங்க. எந்த சத்தம் வரக்கூடாது. சரிங்க சார், நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறேன். அவனுக்கு ஒரு கவலை, எனக்கு என் பொண்டாட்டி வீட்டில் விட்டுட்டுன்னு ஒரு கவலை, இவருக்கு ஒரு கவலை. முதல்ல படுறா போய். பழகுறேன். யோ ரித்திக் வாயா. யோ என் புருஷன் வேற இல்லையா, எனக்கு தனியா படுத்துக்க பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் என் கூட படுத்துக்கிறியா? இல்லை சிட்டு, நீ படுத்துக்கா சிட்டு, நான் வீட்டுக்கு போகிற சிட்டு. ஐயோ அட பாவி, மூக்கு அறுத்துருவேன்.
இங்க பாரு, நான் என்னைக்குமே என் குஞ்சு கூட தான் படுப்பேன். அதான் என் புருஷன் மன்மத குஞ்சு கூட தான் படுப்பேன். சரியா? இப்பதான் அவரு தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டார்ல, எனக்கு தனியா படுத்துக்க பயமா இருக்கும். நீ படுத்துக்கோ. சரி சிட்டு, நான் படுத்துக்கிறேன், பயப்படாத. சரியா? ஐயோ, என் வீட்டுக்காரர் இருக்கார்ல, என் வீட்டுக்காரு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காருயா. அதை நினைச்சாலே எனக்கு பக்கு பக்குன்னுது. ஐயோ, சொல்லி வாய மூடல பாரு, என் புருஷன் கூப்பிடுறான். ஐயோ, அவன் வேற போன் எடுத்தா சந்தேகப்படுவானே. சரி இரு இரு, சத்தம் போடாத, அமைதியா இருயா, எதுவும் சத்தம் போடாத. ஹலோ, ஏடி இவ்வளவு நேரமா போன் எடுக்க என்னடி பண்ற? ஐயோ, ரிங்கே வரல, ஒரு ரிங்கு தான் வந்துச்சு. எனக்கு என்ன தெரியும், ரிங்கு வந்தா தானே நான் எடுக்கிறதுக்கு. சரி சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரூம் வசதியெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்களா? நல்லா தான் இருக்கிறேன். ஐயோ, கம்முனு இருயா. ரூம்ல என்ன அடைச்சு போட்டுட்டாங்கடி சிட்டு. எவனை பார்த்தாலும் இரும்பிக்கிட்டு இருக்கிற, பயமா இருக்குது. எங்க எவனாவது கொரோனா கிரானா கொஞ்சம் ஒட்ட வச்சிருவானேன்னு பயமா இருக்குது சிட்டு. அட பாவி, யோ நீ 10 நாள் என்ன 1 மாசம் ஆனாலும் அங்கேயே இரு, கொரோனாவுக்கு கொண்டு வந்துடாத. சரியா? என்னடி என்னடி சிரிங்கிற? ஐயோ, என்னடி பண்ற? கம்முனு இருடா. அது ஒண்ணு இல்லைங்க, பூனை பூனை பால் குடிக்க வந்துச்சு, நான் துரத்தி விட்டேன். அதான். அடே பாத்துடி, அந்த கிந்திகாரங்கான வந்து அதான் பூனைக்கு பால் காவலாங்கிற மாதிரி அவகான வந்து எதாவது பண்ணி போடாடி. பார்த்து ஜாக்கிரதையா இருடி. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு தனியாக படுத்துக்க பயமா இருந்துச்சு. இன்னைக்கு ரித்திக்கு என் கூட தான் படுக்க வர சொல்லியிருக்கேன். அவரும் வந்துட்டாரு. ஏய், உன்னை நம்ப முடியாதுடி. எந்த நேரத்துலயும் அவன் உள்ள வந்தாலும் வந்து விடுவாண்டி. பார்த்து ஜாக்கிரதையா இருடி. அவரே ஒரு அப்பாவி, பாவம், ஒன்றும் தெரியாத பொச்ச புள்ள, அவரை போய் சந்தேகப்படுறியே. இன்னைக்கு நைட்டு நான் அவரும் நானும் தான் படுத்துக்க போறோம். என்னது? அவனை படுத்து கூப்பிட்டு இருக்கிறியா? ஐயோ, என்ன பண்ணுவானு தெரியலையே. அட சண்டாளி, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதியா. அதுவே பச்சை மண்ணு, அது பால் வடிகிற மூஞ்சியா. ஆமாண்டி, ஆமா, நக்கிட்டு தான் போகும். ஆமாண்டி, அப்பாவித்தனமாக தாண்டி இருப்பான். முதல்ல அவங்களோட போனை கட் பண்ணுறி. ஐயோ, பயமா இருக்கிறீ, அவங்ககிட்ட பேசாதுரி. சரி சரி, நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், நீ பேசு. யோ, இந்தா அந்த ஆள் பேசுதான். எவரு எதையும் உளறி வச்சிடாத. சரியா? பேசு. டேய் டேய், அங்கே என்னடா பண்ணுற? என் பொண்டாட்டி பொழப்புல என் பொழப்புலான மண்ணள்ளி போட்டுறா. இல்லை சிட்டு, பயமா இருக்கு சொல்லுச்சு. நீ கீழே படு, நான் மேலே படுன்னு சொல்லிச்சு. அதான் வந்திருக்கு. டேய் என்னடா? டேய் டேய், என் பொண்டாடி கீழே நீ மேலே. ஐயோ, நினைச்சவே பயமா இருக்குடி. டேய், நீ மேலே இங்கே வீட்டு விட்டு போடா வெளியில. போனை கொடுத்து தொலை, எல்லாத்தையும் உளறி வைக்கிறேன். அவனே ஒரு சந்தேகப்படுறான். என்னங்க? அடே சிட்டு, டவர் கேட்கல. ஹலோ ஹலோ, அப்புறமா கூப்பிடுறேன், வெச்சறேன். ஐயோ, வெச்சிட்டானே. ஐயோ அப்பா, யோ என் புருஷன் என் மேலே ஏகப்பட்ட சந்தேகப்படுறான். ஐயா, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதுக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு தானே சொன்னேன். ஏதாவது ஒரு வழி சொல்லியா அவனை திருத்துறதுக்கு? சிட்டு, கவலைப்படாத சிட்டு. உன் வீட்டுக்காரரு கொரோனா வார்டுலேருந்து வெளியே வர்றப்ப இந்த மலசமுத்திரம் சுடுகாடு இருக்குல்ல, ஆமாம், அதில் இடத்துல பேய் வேஷம் போட்டு அவனை பயப்படுத்துறேன். அப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னா, பேய் ஓடுறதுக்கு நம்ம கேரளா கூட்டு வர. அப்படியே நேரம் சரியில்லை, ஜாதகம் பார்க்குறோம், அவனுக்கு மந்திரம் போட்டு மலையாள மாந்திரிகம் பண்ணி அவனுடைய சந்தேக புத்தியை தீக்குறோம். யோ, சூப்பர் ஐடியா இருக்கு, என் சொமத்து. சரி யோ, வாயா, நம்ம உள்ள போய் படுத்து தூங்கலாம். சரி வா. பா, எனக்கு பணம் வேணும். எதுக்குப்பா? என் பொண்டாட்டிக்கு நகை செய்யணும். ஏப்பா, திடீர்னு பணம் கேட்டா பணம் எங்கப்பா இருக்குது? உன் பொண்ணுக்கும் உன் மருமகனுக்கும் வேணும்னா உடனே உங்ககிட்ட பணம் இருக்கும். ஆனா எனக்குன்னு கேட்டா
பணம் இல்லை. அப்படித்தானே? டேய் முத்து, ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற? உனக்கு என்னைக்குடா நான் எதுவும் செய்யாம இருந்திருக்கிறேன்? என்னப்பா செஞ்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? காசு பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா, இல்ல நகை நட்டு தான் என் பொண்டாட்டிக்கு போட்டீங்களா? உனக்கு உன் மகை எப்படி வசதியோ அது மாதிரி தான் என் பொண்டாட்டியும் எனக்கு வசதி. ஏப்பா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வச்சு ஏப்பா இப்படி வாழ்றீங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. டேய் முத்து, ஏய் முத்து, ஏன்டா இப்படி சத்தம் போட்டுருக்க? உனக்கு என்ன தேவையோ அதை அமைதியாக அவங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோடா. வாடா, வீட்டோட மாப்பிள்ளையா வந்து வெட்டிச்சோறு தின்னுக்கிட்டு நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற. ஏய் முத்து, நான் ஒன்றும் சோத்துக்கு சாத்துக்கு இல்லாமல் நான் வந்து இங்கே இருக்கிறதில்ல. உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை. உங்கள் அப்பா துளசி பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டதுனால தான்டா நான் இங்கே இருந்துகிட்ருக்கேன். பார்த்து மரியாதையாக பேசி பழகு. உனக்கு என்னடா மரியாதை? சாயப்பட்டறையில் 5க்கும் 10க்குமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உனக்கு பொண்ணையும் கொடுத்து வேலையும் கொடுத்து சோறு போட்டா நீ தின்னுவிட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவ. முத்து என்னப்பா சொல்ற? இத பாரு, ஏப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. 3 பேர் சேர்ந்து தானே களவாணித்தனம் பண்ணீங்க. நம்முடைய ஃபைனான்ஸ் பணத்தில் 1 லட்சம் ரூபாய் காணாம். கணக்கு வழக்கெல்லாம் நீங்க தானே பார்க்குறீங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியாம எப்படி பார்க்க காணாம போகும்? நான் தான் 1 லட்ச ரூபாய் எடுத்தேன். அவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது. என்னம்மா சொல்ற? 1 லட்ச ரூபாயை நீ எடுத்து? ஆமாப்பா. அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, அருண் வேலைக்கு செய்யணும்னு வீட்டு வாசலை வந்து கண்ணீர் விட்டு அழந்தான். மனசு கேட்கலப்பா, அதான் 1 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அப்பா அவனுக்கு வேலை கிடைச்சதும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவான்ப்பா. ஏண்டி படிக்காத பட்டிக்காட்டான் தானே, இவனுக்கு என்ன தெரியுன்னு ஏமாத்திட்டீங்கள? ஏன்னு ஏன் இப்படிலாம் பேசுற? ஆமா, கழுத்தில் என்ன கவரிங் நகை? அது நாங்க போட்ட அந்த 10 பவுன் நகை என்னாச்சு? அது அது வந்து துளசி, அது வந்துண்ணே. என்ன அது வந்து உங்க அண்ணன் கேட்குறான்ல? அப்பா அது வந்து அருண் படிக்கணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு கேட்டான். அதனால தான் நகையை கழட்டி கொடுத்தேன். அவன் எப்படி திருப்பி கொடுத்துருவான்ப்பா? மான ரோசம் இருக்கிறவளா இருந்தா மரியாதையா என் வீட்டை விட்டு போயிரு. எப்ப பிறந்த வீட்டிலேயே திருட ஆரம்பிச்சிட்டிய, இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. இத பாருப்பா, இத்தனை நாளா எனக்கு நீ கல்யாணம் பண்ணு, கல்யாண குழந்தை இல்லாமல் இருந்தது. இப்போ எனக்குன்னு ஒருத்தி வந்துட்டான், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இத்தனை நாளா இந்த 2 பேரையும் வச்சு வெட்டிச்சோறு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இனிமே இவங்க இங்க இருக்கக்கூடாது. டே முத்து, திடீர்னு வீட்டை விட்டு போக சொன்னா அவன் எங்கடா போவாங்க? எங்கேயோ போகட்டும், வீடு வாசல் இருந்தா வீட்டுக்கு போகட்டும், இல்ல தெருவில் எங்கேயாவது அலையட்டும். இத பார்ப்பா, உன் பொண்ணையும் மருமகனையும் உடனடியாக அந்த வீட்டு வாட்ட அனுப்பு, இல்ல நீயும் சேர்ந்து போக வேண்டியதா இருக்கும்.
வேண்டாடா, வேண்டாம். அப்பா எங்களோட வந்து கஷ்டப்பட வேண்டாம். நாங்களே வீட்டை விட்டு போயிடுறோம். அப்பா, இந்தாங்கப்பா ஃபைனான்ஸ் சாவி. நாங்க போறப்பா. துளசி, டே முத்து, என்ன ஏதுன்னு தெரியாம நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டியடா. அப்பா துளசி, நான் போறப்பா. என்னம்மா நீ பேசுற? இனிமே நான் இந்த போயிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லுமா. இல்லப்பா, இனிமே நான் இந்த வீட்டுக்கு வரலப்பா, வரல. அப்பா, கூட பிறந்தவனே வீட்டை விட்டு வெளியே போனே நான் வருடத்துக்கு அப்புறம் என்னால எப்படிப்பா இந்த வீட்டுக்கு திரும்ப வர முடியும்? அது மட்டுமா, தின்ன சொத்துக்கு கணக்கு பார்த்துக்க பின்னால என்னால இந்த வீட்டுல எனக்கு என்னப்பா வேலை? நான் வரல, இனிமே வரலப்பா. இப்படி எல்லாம் பேசாத. ஐயோ அப்பா, எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுப்பா. அப்படி ஒரு ஜென்மம் இருந்தா அந்த ஜென்மத்திலயோ நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா. அப்பா, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன் தெரியுமா? உங்களுக்கு மகளா பிறந்துட்டு கஷ்டம்னா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டப்பா. ஆனா இன்னைக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போய் இந்த உலகத்துல என்னென்ன கஷ்டப்பட போறேன்னு அந்த கடலுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். நான் போறேன்ப்பா, நான் போறேன். நான் துளசி, முத்து சொல்றா. ஏம்மா துளசி, என் புருஷன் தான் ஏதோ அறிவில்லாம நடந்துக்கிறாருன்னா நீயும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? போமா, உன் புருஷனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. இல்ல, நீ இதுக்கு மேலே இந்த வீட்டுல நாங்க இருந்தா எங்களுக்கு மரியாதை இல்ல. நாங்க போறோம். அப்போ இந்த அண்ணியோட பேச்சுக்கு இவ்வளவுதான் மரியாதையா? ஏன் அண்ணனே எங்களை இப்படி கேவலமா பேசும்போது என்னால எப்படி அண்ணே இந்த வீட்டுல இருக்க முடியும்? சரிம்மா, படி பாருங்க. சரிம்மா, உங்க அண்ணன் மனசு கஷ்டப்படும்படி ஏதாவது பேசியிருந்தா உங்க அண்ணி அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்காக நீ அவரை மன்னிச்சுக்கோ. சரி, உள்ள போ. பொண்ணே, தப்பு பண்ணது அவங்க, நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற? கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருக்கீங்களா? ஏமா துளசி, நீ உன் புருஷனை கூட்டிட்டு உள்ள போன்னு தானே சொன்ன? ஏங்க, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்களை கேட்டனா நகை நட்டு வேணும்னு கேட்டனா, இல்ல புடவை துணிமணி வேணும்னு கேட்டனா? இப்படி வீட்டுக்கு வந்த உடனே வந்து வீட்டு பிள்ளைய வெளியே அனுப்பிட்டா நீ என்ன மட்டும் அசிங்கமா பேச மாட்டாங்க? எதுக்குங்க இந்த தேவையில்லாத பிரச்சனை? போங்க. சரிப்பா, வந்து சாப்பிடுங்க. இப்படி 2 நாள் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? வாங்க. துளசி, ரோசம் கட்டு போய் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அதுக்கு பசி பட்டினியாவே இருந்துட்டு போயிடலாம். ஏங்க, நீங்க சாப்பிடலன்னு நானும் 2 நாளா சாப்பிடல. நாம 2 பேரும் பசி பட்டினியோட கிடக்கலாம். ஆனா என் வயித்துல வளர அந்த பச்சை மண்ணு என்னங்க பாவம் பண்ணுச்சு? பசியோட கிடக்குது. சொல்லுங்க, அது என்ன பாவம் பண்ணுச்சு? வேணாம் துளசி, நம்ம வீட்டுக்கு நம்ம போயிடலாம் துளசி. நான் அப்பவே படிச்சு நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ அரசான் வயிற்று வளர்க்கறதுக்காக திருடன்ற பட்டத்தை என் மேலே சுழத்தி இருக்காங்க. வேணாம் துளசி, நம்ம வீட்டுக்கு நம்ம போயிடலாம் துளசி. எனக்கு மற்றவங்கள வாழ வைக்கிற சந்தோஷம், பார்க்குற சந்தோஷம் நமக்கு மட்டும்தாங்க கிடைச்சிருக்கு. எங்க நாம கெட்டு போனாலும் நம்ம யாரும் நல்லா இருக்கணும், நமக்கு அதுதாங்க வேணும். எனக்கு மற்றவங்கள வாழ வச்சு பார்க்கறதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அதுவே போதுங்க, வேற எதுவுமே வேண்டாம். இப்போ திடீர்னு வீட்டை விட்டு போய் வெறும் கையோ காலோட எப்படிங்க நம்மளால குடும்பத்தை சமாளிக்க முடியும்? சொல்லுங்க. நான் கூலி வேலைக்கு போறேன், இல்லைன்னா பழையபடி சாயப்பட்டிருக்க நான் வேலைக்கு போறேன். தின கூலி வாங்கிட்டு இருக்கப்போ ஏழையா இருந்தப்போ அந்த சந்தோஷத்தை விட இப்போ இந்த மாடி வீட்டில் இருக்கிற சந்தோஷம் ரொம்ப அருவருப்பாக இருக்கு துளசி.
ஏங்க ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னால தானே, இந்த பாவியால தானே உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரு. ஐயோ முத மாதிரி நான் ஒருத்தியா இருந்தா பரவாயில்ல, இப்ப என் வயித்துல ஒண்ணு வளருது, அதுக்கு சத்தான சாப்பாடு வேண்டாமா சொல்லுங்க? துளசி, உனக்கு சோறு போட முடியாத அளவுக்கு ஒன்று நான் ஒன்றும் ரொம்ப ஏழை இல்லை. இப்பவும் என் கையில கை கால் எல்லாமே நல்லா இருக்கு. நான் கூலி வேலைக்கு போறேன். ஐயோ, நான் அப்படி சொல்லிங்க. எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் இருக்கலாம். ஏங்க எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிடலாம், வாங்க சொல்றேன்ல. அண்ணா, காலையிலேருந்து எங்கே போனீங்க? நானும் உங்களை எங்கெங்கே தேடிட்டே இருந்தேன். மனசு சரியில்லைம்மா, அப்படியே அப்பா கிட்ட போயிட்டு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி. என்ன டயர்டாக இருக்கீங்க? இந்தாங்க காஃபி குடிக்கிறீங்களா? இல்லைம்மா பரவாயில்ல வேணா. அச்சோ, உள்ள குக்கர் விசில் அடிக்குதே. அண்ணா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்னா, உள்ள அவர் குளிச்சுட்டு இருக்காரு, குக்கர் வேற கிச்சனில் விசில் அடிச்சிட்டு இருக்கு. இந்த காஃபியை மட்டும் விட்டு கொடுத்துறீங்களா? தேங்க்ஸ்ண்ணா. ஏய், நீ என்ன பண்ற? பொண்ணு எங்க போயிட்டா? பொண்ணு சமையல் வீட்டில் வேலை இருக்குன்ட்டு காப்பி என் கையில் கொடுத்துட்டு போயிட்டா. இந்தாங்க. சரி சரி, நான் குடிச்சுக்கிறேன். இப்போ பொண்ணு எங்கடி போன? பொண்ணு சீக்கிரம் ஓடி. அடி அண்ணனுக்கு என்னாச்சடி? துளசி, என்னன்னு தெரியல, காஃபியை கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போனேன். உள்ள போய் கிச்சனுக்குள்ள பாக்குறதுக்குள்ள இப்படி கத்திட்டு இருக்காரு. பொண்ணு, நான் குடிச்ச காப்பில என்னமோ கலந்துருக்கடி, எனக்கு நெஞ்ச பிடிக்குது. துளசி, ப்ளீஸ் துளசி, உங்க அண்ணா கூட கொஞ்ச நேரம் உதவிக்கிறேன். நான் பணத்தை எடுத்துட்டு அவருக்கு மாத்து துணியை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் இருக்கேன், நீங்க பதட்டப்படாதீங்க. ஐயோ கடவுளே, என் புருஷனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நிச்சயமா நான் உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன் நினைச்சீங்களா? டேய் முத்து, உன் உயிரை காக்க வந்த கடவுள்னு நினைச்சியாடா என்ன? காதல்ங்கிற பேர்ல உன் குடும்பத்தை கருவறுக்க வந்தவடா இந்த பொண்ணு. எப்படி எங்க அம்மாவை முண்டச்சியாக்கி எங்க குடும்பத்தை கஷ்டப்பட வச்சீங்களோ, அதே மாதிரி உங்க அப்பனி பிச்சை எடுக்க விடுவாங்க. இது வரைக்கும் எங்க அம்மா வச்சது சாதா வெடி, ஆனா இந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு வைக்க போறதுதான் சரவெடி. ஹலோ ஹலோ. அடி பொன்னி, எப்படி இருக்க? ஏண்டி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு போன? எங்களையெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அம்மா, உன்னை முண்டச்சி ஆக்கினவன் குடும்பத்தையே கருவறுக்கதாம்மா நானே பிளான் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். ஏ, உண்மைதான் சொல்றியா? ஷபாஷ். தாயடி,
தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க. அதை நீ நிரூபிச்சுட்ட. அம்மா உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்பதான் ஜஸ்ட் நவ் இப்பதான் என் கையாலேயே என் புருஷனுக்கு காஃபில விஷத்தை கலந்து கொடுத்தேன். ஏய் என்னடி சொல்ற? ஐயோ அம்மா நீ பயப்படாதம்மா. நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இன்னும் அவன் என் கையில எவ்வளவு சித்திரவதைப்பட வேண்டியது இருக்கு. அம்மா அதெல்லாம் விடு. நீ இப்ப என்ன பண்றனா நேரா மாமாங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுற. எதுவுமே தெரியாத மாதிரி நாளாம் விசாரிக்கவா? நான் போய் மீதியை பார்த்துக்கிறேன். சரிம்மா. அம்மா லேட் ஆகுது, நான் ஃபோனை வச்சுறேன். ஐயோ என்னங்க டாக்டர் மாமா, டாக்டர் கேளுங்க மாமா. அவருக்கு என்னாச்சுன்னு கேளுங்க மாமா. டாக்டர் என் வீட்டுக்காரர் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. காபியில் விஷம் கலந்துருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படாதீங்க, எலி மருந்து தான் கலந்துருக்கு. என் பையனுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? காப்பாற்றிடலாம், ஒன்றும் ஆகாதுல்ல? கவலைப்படாதீங்க. பேஷண்ட்டை பார்த்துட்டு வரேன். பேஷண்ட்டை பார்த்துட்டு வரேன், கவலைப்படாதீங்க. சரி பண்ணிடலாம். பொன்னி நீ தானே பொன்னி காப்பி கொடுக்க சொன்ன. பொன்னி என்ன பண்ணி சொல்ற? ஆமா மாமா, நேற்று சாயங்காலம் அண்ணன் வந்தாரு. என்னென்ன ஒரு மாதிரியா வரீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லம்மா சும்மா வெளியே போயிட்டு வந்தேன்னாரு. யார் என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்னாரு. நான் காஃபி ஆத்திட்டு இருக்கேன்னு சொன்னேன். குடுமா நான் கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு கொடுக்குறேன்னாரு. அச்சோ வேண்டாண்ணே, நீங்க கொடுத்தா என் புருஷன் குடிக்க மாட்டாருன்னு எவ்வளவோ சொன்னேன் மாமா. ஆனா இல்லம்மா, கிச்சன்ல வேலை இருக்கும், நீ போய் பார்த்துக்க, நான் மாப்பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன். நான் என் கையில் இருக்கிற காஃபியை வலுக்கட்டாயமா புடுங்கிட்டு போய் கொடுத்தாரு மாமா. இப்படி பண்ணுவாருன்னு நான் சத்தியமா நடக்கவே இல்லை மாமா. அடா பாவி. ஏய் செல்வம், ஏன் பொன்னி இப்படியெல்லாம் போய் சொல்ற? காப்பியை நீ தானே பொன்னி போட்டு கொடுக்க சொன்ன. காஃபியை நான் தான் கொடுக்க சொன்னேன், ஆனா அந்த காஃபில விஷத்தை கொடுக்க சொல்லலையே. என்னங்க என்னங்க இதெல்லாம் என்ன நடக்குது இங்க? துளசி சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏண்டா நீயும் பொண்டாட்டியும் அனுபவிக்கிற சொத்து சுகத்துக்கு நான் தடையா இருப்பேனே, விச வச்சு கொல்ல பார்த்தியாடா பாவி. ஏய் ஏன்டா எல்லாரும் ஏமலையா அநியாயமா பழிய போடுறீங்க? உங்களுக்கு பழிய போடணும்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு நானா கிடைச்சேன். எங்க அம்மா சத்தியமா நான் சொல்றேன், நான் கொடுக்கவே இல்லை. ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக நான் தயங்க மாட்டா. டேய் முத்து, கம்பெனிடுறா. இனிமே அந்த வீட்டில் இருக்க வேண்டாம், அவன் வீட்டை விட்டு வெளியே போகட்டும் சொல்லிடுறா. அப்பா தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்கப்பா. என்ன நடந்துச்சு தெரியாம எதுவும் பேசாதீங்கப்பா. இல்லை துளசி, இல்ல இவர் தான் காப்பியில் விஷம் போட்டு கொடுத்தான்னு பொண்ணு சொல்லுது. இல்லை துளசி, இல்ல மாமா, இதுக்கு மேலே என்ன துளசி பண்ணுறது? இல்ல இதுக்கு மேல நீங்களே இந்த வீட்டில் இருக்க சொன்னா கூட நான் இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். நான் செய்யாத தப்புக்கு எப்ப என் மேல பழிய போட்டீங்களோ அப்பவே இந்த வீட்டுக்கும் எனக்கு இருந்த உறவு முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்லை, இந்த வீட்டு மாப்பிள்ளை. இந்த வீட்டை தான் மாப்பிள்ளைக்கு மரியாதைன்னு என்னன்னு கூட தெரியாது. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறல எந்த பிரயோஜனம் இல்லை. வா துளசி நம்ம போலாம். இங்க பார் துளசி, அண்ணன் வேணும்னா நீ இங்க இரு, இல்ல உன் புருஷன் தான் முக்கியனா அவனை கூட்டிட்டு எங்கேயாவது போயிரு. அண்ணன்
அவசரப்பட்டு எதுவும் பேசாத. சத்தியமா சொல்றேன், ஏன் புருஷன் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. என்ன நம்புன. அப்பா ஏன் பொண்டாட்டி விஷத்தை கலந்தான்னு சொல்றியா? இத கேட்க யாருமே இல்லையா? அடி பாவி, இப்படி ஒரு பேர் வாங்குறதுக்காடி எங்களை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்த. ஐயோ ஆரவல்லி, ஒப்பாரி வச்சது போதும், அவனை துரத்து முதல்ல. அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. பொன்னி நல்லவ, அவளுக்கு எந்த சூதுவாதும் தெரியாது. இங்க இங்க எனக்கு விஷம் வச்சானே என் மச்சான், அவனை வீட்டை விட்டு அனுப்பிட்டா போதும். அப்படி என்னடா மாப்பிள்ள உனக்கு பண்ணிட்டாரு? உனக்கு சாப்பாடு போட்டு கூடவே வச்சிருந்ததுக்கு இப்படி துரோகம் பண்றியே? ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க எல்லாரும் வெட்டி போட்டு போட்டுருவேன். ஆரவல்லி, இன்னும் என்ன அவங்ககிட்ட பேச்சு? அவனை முதல்ல விரட்டி அடிக்கிற வழியை பாரு. மாமா, நீங்களுமா என்னன்னு அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டீங்க மாமா. எங்க அப்பா அப்பவே அடிச்சு அடிச்சு சொன்னார், டேய் வேணாண்டா அப்படின்னு. நான் தான் கேட்கல. நமக்கு எல்லா உறவும் வேணும்னு நினைச்சு நான் வாழ்ந்தேன். பாத்தியா, நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டீங்கப்பா. துளசி வா நம்ம போ. துளசி, என் பேச்ச கேளு. இந்த புருஷன் உனக்கு வேண்டாமா? இல்லைண்ணே, எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். உனக்கு உன் புருஷன் தான் முக்கியம்னா இந்த அண்ணனை மறந்துரு. உன் புருஷனோடவே நீ போ. இனிமே அண்ணன்னு சொல்லி என் மூஞ்சில முழிச்சிடாத. என்னைக்கு இந்த வீட்டில் நான் சுமையா இருக்குதுன்னு நினைச்சியோ அன்னைக்கே உன் தங்கச்சி செத்துட்டா. இனிமே நீயா இருக்க சொன்னாலும் நான் இங்க இருக்க மாட்டேன். என்னையும் என் புருஷனையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நீயும் உன் பொண்டாட்டி என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அடி அம்மா சுந்துகளே, அப்படியே நம்ம பண்ணிட்டோம். நானும் என் புருஷனும் ஒண்ணு. ஏய், இன்னும் என்னடி பண்ணணும்? என்ன பண்ணணும் கேக்குற? உன் புருஷனுக்கு நீயே விஷத்தை வச்சுட்டு அந்த பழி ஏன் புருஷன் மேல போட்டியே? இது பத்தாதா? இதுக்கு மேல என் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை பேசுன இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏய், எவளாவது ஏன் புருஷனை பத்தி பேசுறீங்க? நடுவீதியில் நிக்க வச்சு மைதானத்துல வச்சாங்க. துளசி, நீ கொஞ்சம் பேசாம இரு. நல்லவன் யாரு கெட்ட வேறன்னு அந்த கடவுளுக்கே தெரியும். இதுக்கு வேணா நம்ம இங்க இருக்கல அர்த்தம் இல்ல. வா நம்ம போலாம். இங்க வேற அந்த ஆளு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர போறானே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. யோ, என்னையா நீ ஐடியா கொடுக்குற என்னமோ மன்மத ராஜாவாட்ட மினிக்கெடு தெரியற. அந்த ஆள் வந்தானே வச்சுக்கோ, என்ன நடக்கும் தெரியுமா? இத்தனை நாளா கொரோனா வார்டில் இருந்துட்டு வேற வரான். இங்க வந்தானா ஒரே ஆட்டமா ஆடுவான்யா. சிட்டு ஓகே வரட்டும். இங்க பாரு சிட்டு, நாம ஜாக்கிரதையா இருப்போம். மலசமுத்திரம் சுடுகாட்டு வழியா தான் வருவான். அங்க என்ன பண்ண போ தெரியுமா? பாரு, பேய் வேஷம் போட்டு அவனை பயப்படுத்தி அப்படியே மலையாளம் மாதிரி கூட்டு வர மாதிரி பண்ணிடுவேன். பயப்படாத. நெசமாலுமா? நிஜமாலும் தான். இங்க பாரியா, ஏற்கனவே அவன் காஞ்சி போன கருவாடாட்ட இருக்கிறான். நீ அதையும் இதையும் காட்டி பயம்படுத்தி அவனை ஏதாவது க்ளோஸ் பண்ணி விட்டுறாதையா. சிட்டு, நீ கவலைப்படாம இரு. நீ கம்முன்னு போ. அவன் வரட்டும். அவனை பாரு, பேயோட்ட வச்சு அவனுக்கு மலையாள மாந்திரிகம் பண்ணி அவன் சந்தேக புத்தி நான் தீக்கல. நான் மலையாளத்துக்கு போறேங்களே. சரியா, அப்ப நான் போறேன். நீ எதுக்கும் பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. பயப்படாம போ சிட்டு.
சுடுக்கடு தட மாட்டே இருக்குது. சந்தேகப்படுவியா? ஏய், சந்தேகப்படுவியா? சித்தம் மேல சந்தேகப்பட்டு சந்தேகப்படக்கூடாது. Hereafter, don't suspect. Chitu. Kabul. Chitu. Don't suspect Chitu. என்னடா பேய் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது, என்ன தெரியும்? சந்தேகப்படுது. ஏய், ஏன் இப்படி பொண்டாட்டி மேல சந்தேகப்படுது? பண்ணலடா சாமி, சாமியில பண்ணல என்ன பாதி பேய் இங்கிலீஷ் விதவிதமா பேசுதா? வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியம் நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியம் நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. செப்பரி தட்ட போல செப்பரடி கொட்ட போல வந்த புள்ள சின்ன புள்ள வாலிபத்து கண்ணி புள்ள. வச்சுக்கவா வச்சுக்கவா சத்தியம் நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல.
செக்கரும்பு சார கொண்டு வரவா சித்தெரும்பு போல ஊட வரவா செக்கரும்பு சார கொண்டு வரவா சித்தெரும்பு போல ஊட வரவா வெட்டி வெட்டி பேச சுட்டுபடி ஆசன கிட்ட பாவம் இல்லை சத்தியம் நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்ல ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியம் நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்ல